டயபெட்டிக் பீப்புள் ரொம்ப கஷ்டமாக ஃபேஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை தான். ஏன்னா பாடியில் வந்து நார்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை தலை தூக்கும். அது இல்லாமல் டயபெட்டிக் பீப்புள் வந்து ரொம்ப உடல் சோர்வாக இருப்பாங்க, ஒரு ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால அவங்க அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த திணை லட்டு டெய்லி ஒன்று எடுத்துகிட்டே வாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கே மாற்றம் தெரியும். நான் வந்து இன்றைக்கி வந்து சீமை திணை எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை கலரில் இருந்துச்சு, டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் போட்டு ஒரு 4 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக இருக்கணும். ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த லட்டுவோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும். இது எப்போவுமே ஈரமாக இருக்கிறத வந்து ரொம்ப நாள் நம்மளுக்கு லட்டு வராது, ட்ரையாக இருக்கிறது சீக்கிரமாக கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் டேட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 கேஷ்யூ எடுத்துருக்கேன், டேஸ்ட்டுக்காகவும் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும். அப்புறம் பாதாம் 1/4 கப் எடுத்திருக்கேன், ஒரு 15 பாதாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஸோ அதனால் அந்த பாதாமும் எடுத்திருக்கேன். நான் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபார் ஃப்ளேவருக்கு டேஸ்ட்டுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன், 10-15 பிஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு டேட்ஸை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் ஃபஸ்ட்டே வந்து நான் ட்ரை டேட்ஸை வந்து பவுடர் பண்ணேன்னா எல்லாத்தோட போடும்போது அது சரியாக அறப்படாது. ஸோ அதனால் தனியாக எடுத்துகிட்டு இது தனியாக அது தனியாக நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்வீட் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு 1/2 கப்பு தண்ணீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கம்பி பதம் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸும் டேட்ஸ் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் வந்து அது இழுத்துக்கும். ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு பொறுக்கிற நம்ம கை எவ்வளோ சூடு பொறுக்குமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிக்சரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஷேப்ஸை நல்லா இப்படி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் மட்டும் இப்படி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிங்கனாவே அழகாக ஷேப் வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஒரு 15 நிமிஷத்தில் இது நல்லா ஈஸியாக லட்டு செஞ்சிடலாம். உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்கன்னா ஷேப்பாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ஈவினிங் கொடுத்திங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க.